இன்னைக்கு வீட்லயே KFC சிக்கன் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் கடையிலேயே ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு கேட்டேன். கடையில ஆர்டர் பண்ணா ஹைஜீனிக்கா இருக்காது அப்படின்னு சொல்லி வீட்லயே செய்யறாங்க எங்க அம்மா. வாங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்த்துருவோம். முதல்ல தயிர் போட்டு பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சால்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பெப்பர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சில்லி பவுடர். சில்லி பவுடர் ஹாப்பி மாவு பவுடர் போட்டுக்கலாம். உங்ககிட்ட கார்ன்ஃபிளவர் மாவு இருந்தா கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு அளவுலாம் போடணும்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். இப்போ லெமன் ஆஃப் புரிஞ்சுக்கலாம். வாயிலே வர மாட்டேங்குது. இதெல்லாம் யாரெல்லாம் கண்டுபிடிச்சா? காமெடி பண்ணாதடா இப்போ. நான் கரெக்டா தானே சொல்றேன். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் இந்த பாக்ஸ்ன்றதே வராது. யாரும் கண்டுபிடிச்சாலே தெரியல. இப்போ மைதா மாவு போட்டுக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால நான் 2 முட்டை உடைச்சி ஊத்திக்கிறேன். லிக்விட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி லிக்விட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வரலன்னா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் லெமனு, மஞ்சள், உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்ப அதை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனை. பாருங்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப நம்ம இதை 3 hours நல்லா மேக்னேட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன். 3 hours இது நல்லா ஊறட்டும். நான் பாருங்க 3 hours ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம அதை நல்லா கிறிஸ்பியா செய்ய போறோம். கிறிஸ்பியா அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் மைதா மாவு. இது நிறையெல்லாம் சாப்பிடாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்தா மட்டும் சாப்பிடுங்க. நிறைய சாப்பிடக்கூடாது. ஆமா மைதா மாவுலாம் சாப்பிட்டா வயிறு வலி வரும். இப்போ பெப்பர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லைட்டா சில்லி பவுடர். சில்லி
நெக்ஸ்ட் லைட்டா சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா பவுல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். பவுல் அது சரி, ஃப்ரை பண்ற அளவுக்கு நம்ம பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண மைதா மாவுல இந்த சிக்கனை கொஞ்சமா போட்டு திரட்டி எடுத்து அந்த தண்ணியிலேயும் போட்டுக்கணும். இது நல்லா டிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் வாட்டர்ல போட்டு நனைச்சிட்டு மறுபடியும் மைதா மாவுல போட்டு அப்படியே டிப் பண்ணிக்கலாம். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வரும். எப்படி வரும் ரித்து? கிறிஸ்பி யம்மி. இப்படியே சாப்பிடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். அப்போ எவ்வளோ சாப்பிடுது. நெக்ஸ்ட் இன்னொரு பீஸ் சேம் அதே மாதிரி பண்ணி வச்சதும் மறுபடியும் தண்ணியில் போட்டு மறுபடியும் அதே டிப் பண்ணிக்கலாம். பெரிய சுனாமி வந்துச்சு. லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணணும். எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் லெக் அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ தண்ணீரை டிப் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்கு. இப்ப நான் இதை சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டுல இந்த மாதிரி ஹைஜீனிக்கா செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாய் ஃபேமிலி.